அதுவும் நம்ம பேசுகிறேன் அப்படி இருக்கீங்க ரொம்பவே நலம். நிறையா பேர் கேட்டிருந்தீங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி சொல்லுங்கள் அப்படி இப்படி கேட்டிருந்தீங்க. ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி நான் சொல்கிறத விட வந்து என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்க கூட நான் சொல்லலாம். சொல்கிறத விட இந்த வீடியோவில் பாருங்கள், உங்களுக்கு தெரியும் என் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்காங்கன்னு. ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பேன் அந்த வீடியோ. நான் ஒரு ப்ராங்க் மாரி பண்ணேன், அது அவளுக்கு ரொம்ப ஹேட் ஆகிட்டு போல இருக்குது. இல்லை தெரியாமல் தான் பண்ணேன், உங்களுக்கு காட்டணும் தான் பண்ணேன். ஓகே, இந்த வீடியோ எண்டு வரையும் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நிறைய பேர் கேட்குறீங்க, ப்ரோ பெஸ்ட்டிக்கும் உனக்கு உங்களை பாண்டிங் சொல்லு ப்ரோ, எப்படி ப்ரோ ஃப்ரெண்டாக நீங்கள் அப்படிலாம் கேட்குறீங்க. அது கண்டிப்பாக ஒரு வீடியோவில் நான் சொல்கிறேன், அது இப்போதைக்கும் நான் சொல்லலை. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரோ உங்கள் பெஸ்ட்டி எந்த அளவு ப்ரோ உங்கள் மேலே பாசம் வச்சுருக்காங்க, கொஞ்சம் காட்டு சொல்லு ப்ரோ அதை பற்றி. நானும் என் பெஸ்ட்டிகிட்ட இப்படிலாம் இருக்கேன், ஆனால் சண்டை தான் ப்ரோ வருது அப்படிங்கிறீங்க. இப்போ நான் உதாரணத்துக்கு நான் ஒன்று பண்ணுறேன், நல்லா தெரிஞ்சுக்க நான் ஒன்று பண்ணுறேன். அவன் எப்படி ஃபீல் பண்ணுறான்னு நம்ம பார்ப்போம். இப்போ நான் கால் பண்ணி இதுமாரி சென்னை போகிறேன்டி, வேலைக்கு போகிறேன் போட்டுமா அப்படின்னு கேட்குறேன். அதுக்கு அவள் என்னென்ன சொல்கிறான்னு மட்டும் பாருங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், அவள் உண்மையாகவே அவள் ஃபீல் பண்ணுவாள். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி ப்ரோ. வேணால் பாருங்கள், ஏற்கனவே ஒரு வாட்டி சொல்லி பார்த்ததுக்கு அவ்வளோ திட்டுனா பிரதர். ஹலோ, ஒரு வேலைடி. ஆமாம், சென்னையில் ஒரு வேலை. எனக்கு வேலை கிடச்சிருக்கு, என் ஃப்ரெண்டு கால் பண்ணான். ஆமாம், நைட்டே கிளம்பி வர சொல்கிறான்டி. நான் போயிட்டு நான் என்னென்னு அவனுக்கு கூப்பிடுவா காலைல. நான் இப்போ நைட்டு கிளம்புறேன், ஏன்னா மன்னாரில் ட்ரெயின் இருக்கான் 10 மணிக்கு. அவன் தான் சொன்னான். இல்லடி, நான் போயிட்டு வந்துடுறேன்டி, வந்துடுறேன். நீ தாண்டி சொல்லியிருக்க வேலைக்கு ட்ரை பண்ணுறான்னு. நான் போயிட்டு வந்துடுறேன். நான் வந்துடுறேன்டி. கேரு, சும்மா இருடி ரத்தது. இல்லடி, நாளைக்கு காலையில் இன்டர்வியூடி, நான் போயிட்டு வந்துடுவேன்டி. என்னடி இப்படி பண்ணிட்டு இருக்க பார்த்தாலும்? இப்பெல்லாம் பண்ணாதேடி. ஏன்டி நீ தாண்டி சொல்லிடுற உருப்பிடாமலே இருக்க, எங்கேயாவது வேலை பாடுறான்டி. ஏன்டி இப்படி பண்ணிட்டு இருக்க? அங்க போனாலும் பேசுவேன்டி. என்னடி லூசு மாரி உடம்புற? நான் போறேன்டி. மணி ஆயிடுச்சு, நான் கிளம்ப போறேன்டி. நான் கூப்பிடுறேன், வை. நான் முன்னாடி வந்துட்டு உன்னை பார்த்துட்டு அப்படியே போறேன். நீ தேவையில்ல வேலை பண்ணிட்டு இருக்க, சரியா? என்ன எதுக்கு நீ இப்படி பண்ணிட்டு இருக்க எப்ப பார்த்தாலும்? இங்க லூசு மாரி பண்ணாதடி, சரியா? அவன் கூப்பிட்டு இருக்காண்டி, 2-3 வாட்டி அடிச்சிட்டான்டி. அவன் திட்டிட்டு இருப்பான்டி நேரம். அப்புறம் என்னடி பண்ண சொல்றேன் நீ? அவனை கிளிக்க போற? ஏன்டி அவனை திட்ட போற? நான் தாண்டி சொல்லி வச்சிருந்தேன் அவன்கிட்ட. ஐயோ, வை நான் கிளம்ப போறேன். இல்ல வை. என்ன? ஹலோ, சும்மா தானே, எங்கேயும் போல. இல்ல சொல்லி பார்த்தேன் ரியாக்ஷன் எப்படின்னு. ஓகே நல்லா தான் ரியாக்ஷன் பண்றேன். என்னடி? சும்மா தாண்டி, உன் ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தேன்டி. சரி, எதுக்குடி என்னை விட மாட்டேற? சரிடி, நான் போகல, சும்மா தான் சொன்னேன். அதான் எதுக்கு என்னை விட மாட்டேற, அதை மட்டும் சொல்லு. இப்படியே இருந்தா உருப்படாம போயிடும். போ.
சம்பாதிச்சு நான் தானே காசு தருவேன். நீ போகக்கூடாது, என் கண்ணு முன்னாடி தான் இருக்கும். சரி எனக்கு டக்குனு ஒரு வேலையை பாரு சரியா? அதான் சொல்லியிருக்கேன் அந்த மன்னார்குடியில் ஏதோ ஒரு கம்பெனியில் சொன்னீங்களா, அதை பாரு. சரி ரொம்பதான் அக்கறை. அம்மா அம்மா எனக்குடி உங்களுக்கு தான் சார். ரொம்ப சின்சியரா இருக்கீங்க வேலையில. ஆமாடி, காசு இல்லாமல் போர் அடிக்குதுடி. போர் அடிக்கும்ல, ஏன் இதுல போய் கொடுக்குறதுக்கா? சரி எப்படியும் நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டு தான் போகிற, அப்புறம் எப்படி என்ன இது என்னை விட மாட்டேறியா? கல்யாணம் பண்ணிட்டு போனாலும் நான் உங்ககிட்ட பேசாம நான் அங்க போறேன். அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு போட அவன் கல்யாணமே எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி போட்டு உங்ககிட்ட தான் ஃப்ரெண்டா பேசக்கூடிய இருக்கு. சரி 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 பாரு. இந்த மாதிரி இனிமே இந்த மாதிரி சரி இனிமே இந்த மாதிரி பண்ண மாட்டான். வை வச்சுடு. ஒன்று எப்போவுமே அலோடுவண்டி பண்ணாமையா இருப்பேன். பிரதர் பார்த்துக்கிட்டிங்களா, இதுதான் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப். எப்போவுமே சரி, நான் ஏதாவது ஒன்று பண்ணால் கேர் பண்ணுறது இவன் மட்டும்தான். நிறைய பேர் சொல்கிறீங்க ப்ரோ நீங்கள் லவ்வர் தாங்கிறீங்க. ப்ரோ நாங்கள் சத்தியமாக சொல்கிறேன், நாங்கள் லவ்வர் கிடையாது. அவன் என்னோடய பெஸ்ட்டு ஃப்ரெண்டு ப்ரோ. என்னோடய லவ் பிரேக்கப்லேருந்து என்னை வெளில கொண்டு வந்ததே இவ தான். ஒன்று தெரிஞ்சுக்கிங்க, அவள் என்னோடய தோழி தான். நான் ஏகப்பட்ட பிரச்சனை மாட்டியிருக்கேன் ஸ்டேஷனில். அதுமாரி போலீஸ் ஸ்டேஷன் அப்படி மாட்டிருக்கிறப்ப இவ தான் என்னை காப்பாற்றி விடுவா. கால் பண்ணி இதுமாரி அவங்க சார்ட்டை கொடுத்து, ஏன்னா இவளுக்கு அவங்க அப்பா மூலிமா எல்லோரும் தெரியும். அதனால் இவன் என்னோடய ஃப்ரெண்டு தான் பிரதர். ஏன்னா பிரேக்கப் இப்போ நான் ஒரு வேலை எப்படின்னா அதை சொல்லக்கூடாது, இருந்தாலும் சாகிற நிலைமைக்கு போனேன். அதுக்கப்புறம் இவள் தான் என்னை திருத்தி கொண்டு வந்து இவெல்லாம் ஒரு ஆளா அப்படின்னு சொல்லி என்னோடய எக்ஸை திட்டி நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் பிரதர் என் லைஃப்பில். ஆனால் இவ வந்தனால தான் என்னோடய லைஃபே மாறிடுச்சு. யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி. அதுக்காக நான் இவளுக்காக கடமைப்பட்டு அதனால இவன் சொல்கிற வச்சு நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்லைனா நான் எப்போயோ ஊதாரித்தனமாக பொறுக்கித்தனமாக இருந்துகிட்டு இருப்பேன். ஓகே, லவ் யூ ஆல், டேக் கேர், பாய். உங்களுக்கும் இந்தமாரி பெஸ்ட்டு இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாரி நான் சொல்லியிருந்தேன்னா நான் இதுமாரி ட்ரிப்பு வரேன், பைக் அப்டேட் பெஸ்ட்டு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ட்ரிப்பு கண்டிப்பாக வரேன். நீங்கள் வேறு ஊர் எந்தெந்த ஊருன்னு கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன். ஆனால் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுறோம், உங்களை மீட் பண்ணுறோம், கண்டிப்பாக பண்ணுறோம். லவ் யூ ஆல், டேக் கேர், பாய்.